I want you to just think and look at abortion issue as a different thing. Abortion is not a medical procedure, it's a murder. And abortion is not a health care issue. Abortion is not a health care, it's a health killer. Abortion செய்கிறதுனால இது வந்து ஏதோ ஒரு பிரச்சனை தீர்த்து போகிறோம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. Just give me some time, I will finish it. ஏதோ நம்ம பிரச்சனை நம்ம முடிச்சிடும் அப்படிலாம் கிடையாது. Abortion begins many problem in your life. ஏதோ நம்ம அபார்ஷன் நம்ம ப்ராப்ளம்ஸ் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலி அபார்ஷன் பிகினிங் ஆஃப் மெனி ப்ராப்ளம். அபார்ஷன் செய்வதனால பெண்களுக்கு சைக்காலஜிக்கலி தே ஆர் அஃபெக்டட், ஃபிசிக்கலி தே ஆர் அஃபெக்டட் அண்ட் ஸ்பிரிச்சுவலி ஆல்சோ தே ஆர் அஃபெக்டட். நினைப்பாங்க அது அபார்ஷன் பண்ணுறோம்னா சூசைடல் தாட்ஸ் அதிகமாக வரும். நான் என் குழந்தைய கொண்டுட்டேன், நான் குழந்தைய வளர்க்க முடியல, நம்ம எதுக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு. ஒரு லேடி வந்து சொன்னாங்க, நான் என்னுடைய ஆட்டிடியூட் என்னென்னா, நம்ம குழந்தைய பெற்று வளர்த்துருக்கலாம், ஆனால் எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னார் அதனால் நான் அழிச்சிட்டேன், 2 பேரும் தான் போய் இது பண்ணோம். ஆனால் என் ஹஸ்பண்ட் என் கூட இருந்தார்னா இந்த குழந்தைய நம்ம வச்சுக்கலான்னு சொல்லி எனக்கு குருதுரியாக இருந்தார்னா, நான் இருக்கிறேம்மா, நான் சப்போர்ட் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லி இருந்தார்னா நான் குழந்தைய வச்சுருப்பேன். அவர் சொன்னதுனால தான் நான் அப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக அவர் கணவன் மேலே இருக்கிற அந்த அன்பு மரியாதை போச்சு. நீ சப்போர்ட் பண்ணுறது நான் குழந்தை வச்சுருப்பேன், நீ சொல்லாதனால தானே, நீ எனக்கு சப்போர்ட் பண்ணதுனால அந்த குழந்தை அழைச்சி அப்படின்னு சொல்லி கணவன் மேலே இருக்கிற அந்த மதிப்பு இல்லாமல் போகுது. அப்போ கணவன் ஒரு மனைவி கணவனை மதிக்கலை அப்படின்னா கணவன் எப்படி அன்பு செலுத்துவான்? அன்பு செலுத்துறதுக்கு கஷ்டம். The woman needs love, the husband needs respect, and the husband feels he is not respected. Now because he is not respected, he is not loving her wife, and she is not feeling loved. So அங்கே respect and love, respect என்ன செய்ய மாட்டேங்க, அங்கே it's not happening, and there is a emotional separation. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒன்றா தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் செப்பரேட்டாக இருப்பாங்க. 2 பேரும் ஒன்றா தான் கல்யாணத்துக்கு போவாங்க, ஆனால் அங்கே அவங்களுக்கு ஒரு ஒற்றுமை, ஒரு மனப்பாடு இருக்காது. ஒரு வீட்டில் தான் வாழ்வாங்க, அங்கே இல்லை, ஒரு பெட்டில் கூட படுப்பாங்க, ஆனால் அங்கே ஒன்றும் இருக்காதுங்க. So there is a division, there is a separation, there is a emotional divorce. Abortion, it damage your marriage. உளவியல் ரீதியாக மட்டும் ஒரு பெண்ணை பாதிக்கலை, சரீரமாக மட்டும் பாதிக்கலை. ஆக்சுவலி அபார்ஷன் செய்யறதுனால 50% அதாவது பிரஸ்ட் கேன்சர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. 50% அதிகமாகுது அப்படிங்கிறாங்க. பெல்விக் கேன்சர், பிரஸ்ட் கேன்சர் அதிகமாக பெண்களை தாக்குறது வந்து பிரஸ்ட் கேன்சர் தான். இட்ஸ் பிகாஸ் ஆஃப் மல்டிபிள் டைம் அபார்ஷன் ஹேப்பனிங். அதான் ஒன்று. ஸோ அபார்ஷன் எந்த விதத்தில் நல்லதே கிடையாது. அதனால தான் சொல்கிறார், thou shall not murder, that's my baby.